டி குரு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆ, ரொம்ப நாட்கள் கழிச்சு சந்திக்கிறோம். ஆ, இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம். தேர்தல் தினம். எல்லாரும் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆ, அந்த ஒரு ஓட்டு போட்ட விஷயத்த பத்தி ஒரு சின்ன கலந்துரையாடலுக்காக வந்து நானும் கார்த்திக் ஜியும் இன்னைக்கு இணைந்திருக்கிறோம். வணக்கம் கார்த்திக் ஜி. அண்ணா வணக்கம். என்ன ஓட்டு போட்டாச்சா? ஓட்டு போட்டாச்சு. கண்டிப்பா போட்டாச்சு. காலையிலேயே போய் போட்டு வந்தாச்சு. நம்ம ஏங்க உங்க ஊர்ல யாருமே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க சென்னையில? நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன மாரி வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா எங்க அப்பா இருக்காரு சீனியர் சிட்டிசன் அவரும். ஸோ அவரையும் கூட்டிட்டு போயிட்டு காலையிலேயே நல்ல வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சரி ஓட்டு போட்டுட்டு வந்துடலாமே அப்படின்றதுக்காக அவரை கூட்டு போயிட்டு காலையிலேயே ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு. பக்கத்துல தான் போலிங் பூத்து. அதனால போயிட்டு வந்தாச்சு. நிறைய பேர் ஒரு சில கிலோமீட்டர்கள்லாம் கடந்து போலிங் பூத்தெல்லாம் போய் இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வயசான பாட்டி 108 வயசுன்னு போட்டிருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போலிங் பூத்துக்கு வந்து போலிங் போட்டு இந்த மாதிரி ஓட்டு போட்டு அவங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க வழக்கம் போல சென்னையில் வந்து லோ ஓட்டர் டர்ன் அவுட் தான். அதுக்கான காரணம் என்னன்றது சொல்ல முடியல. அதுக்காக நான் எல்லாரையும் வந்து பொறுப்பற்றவர்களாக இருக்காங்க அப்படி இப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஓட்டு போட்டா நல்லது. ஓட்டு போடல என்ன பண்றது? எத்தனை டிசம்பர் வந்தாலும் நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அதுவும் சேட். சரிதான். ஆமா. இருக்கு. ரொம்ப லிட்ரேட் பீப்புள் அதிகம், ஒர்க்கிங் பீப்புள் அதிகமா இருக்கிற ஊர்ல கிட்டத்தட்ட 60 வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. பட் பின்தங்கிய ஊரான பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, அரியலூர் எல்லாம் அசால்ட்டா 66, 70 கிட்ட வராங்க. ஆனா ஒரு சில இன்டர்நெட் ஃபோரம்ல நான் போய் படிச்சு பார்த்தேன். நேற்றுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னாக்கா ஒரு சில கம்பெனில சும்மா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் பர்மிஷன் கொடுக்குறோம் போய் ஓட்டு போட்டு வாங்க. இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறோம் ஒரு அரை நாள் லீவ் எடுத்துங்க. அந்த மாதிரி தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோட சொல்லியிருக்காங்க தவிர எலெக்ஷன் கமிஷன் சொன்ன மாதிரி பெய்டு லீவ் எல்லாரும் எல்லா கம்பெனிலையும் அதாவது அரசாங்க நிறுவனங்கள் தவிர பிரைவேட் ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுத்த மாதிரி தெரியல. ஒருவேளை இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். லோ ஓட்டர் டர்ன் அவுட்டுக்காக இருக்கலாம். அதை நம்மளால வந்து உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நான் பார்த்தேன் ஜென்ரலா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்தது. எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க அவங்கெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி லீகலா இது இன்னைக்கு வந்து லீவ் விடணுன்றது வந்து பை லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இருக்கு. கம்பெனிஸ் வந்து லீவ் கொடுக்கணும் எம்ப்ளாயிஸ்க்கு. அட்லீஸ்ட் ஒரு அரை நாள் கொடுக்கறதுல ஒன்றும் அது பிரச்சனை ரூல் இல்லை. தானே. நீங்க சொல்ற மாதிரி ரூல். அது வந்து வயலேஷன் ஆஃப் லா. அழகா நம்ம இது பண்ணிருக்கலாமே. கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கூட என்ன ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன். ஆமா. அது நிறைய பேருக்கு தெரியல. பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எங்க கம்ப்ளைண்ட் குடுத்தா நம்மள வந்து வேலைய விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சில பயம். அந்த அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதனால நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டும் குடுக்க மாட்டேன்றாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு வந்து இப்போ ஈவினிங் தான் பார்த்தேன். மாநில தலைவர் பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1,00,000 பேருடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டு விட்டது அப்படின்றாரு. கோயம்புத்தூர்ல. ஆமா. எலக்டோரல் ரோல் லிஸ்ட்ல இருந்து 1,00,000 பேரோட பேர் வந்து நீக்கியிருக்காங்க. மறு வாக்குப்பதிவு நடத்தணும்னு வேற சொல்லியிருக்காரு அவரு. அதே குற்றச்சாட்டை வந்து மத்திய சென்னையில திரு வினோஜ் அவர்களும் வந்து வச்சிருக்காரு. இதுதான் ஒரு உண்மை. ஆச்சரியமான விஷயம். இல்ல அது பிஜேபி சைட்ல தான் இந்த இது நம்ம கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் வரதுக்கு முன்னாடியே எம்எல்ஏ இருக்க கோயம்புத்தூர் எம்எல்ஏ இருக்க திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து அங்க போராட்டமே பண்ணாங்க. கிட்டத்தட்ட 823 பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அது ஆமா. எது தெரியுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இத பத்தி இன்னைக்கு தினமலர் நியூஸ்ல ஒரு கவரேஜ் போட்டிருக்காங்க. பட் ஆமா. மத்த எந்த ஒரு மீடியாவும் வந்து அத கவர் பண்ணியிருக்க மாரி எனக்கு 218வது பூத் எண்ணு அங்கப்பா பள்ளி அப்படிங்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில வருது. சரிங்களா? அங்க வந்து 218வது பூத்து அங்கப்பா பள்ளி வாக்குச்சாவடியில 830 வாக்காளர் பேர் வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. அப்ப அங்க ஆல்ரெடி இருக்கிறதே 1300. அப்ப அது அவங்களுக்கே ஒரு சந்தேகம் எலெக்ஷன் கமிஷன் வந்துருவாங்க. ஏன்னா 800 போட்டா இன்னும் 500 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு. அங்கேயே உடனே பிஜேபி நீங்க சொல்ற மாதிரி போராட்டம் பண்ணி அங்கேயே தர்ணா பண்ணி
வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஜனவரி மாசம் யார் யார் பேர் இருந்ததோ அந்த அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட கொடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி மறு தேர்தல் அங்க வைக்கணும்னு சொன்னோடனே அண்ணாமலை அவர்களும் நேர்ல வந்து பார்த்தப்ப அங்கதான் ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நீங்க சொன்ன மாதிரி 1,00,000 நேம்ஸ் வந்து அங்க நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கோயம்புத்தூர் ஃபுல்லாவே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுந்த உடனே அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் வந்து எக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி உங்களோட நேம் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கிறது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், நீங்க ஏன் வந்து இதை பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னாக்கா, அவங்க எல்லாம் கிராமப்புறத்துல இருக்கிறவங்க, ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி போன்ல, அதுவும் ஸ்மார்ட் போன் எத்தனை பேர்ட்ட இருக்குன்றது தெரியாது. அதுவும் ரொம்ப வயசானவங்க, நாமளே பார்த்தோம் 108 வயசு இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டு போறாங்க. ஓட்டு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு எல்லாம் எலக்டோரல் லிஸ்ட்ல பேர் இருக்கா இல்லையான்றத வந்து அவங்களால தேடிட்டு இருக்க முடியாது. வீடு வீடா இருந்தா பாத்தாங்கல்ல, அவங்க கேட்க வேண்டியதானே, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து வீடு வீடா வந்து செக் பண்றாங்கல்ல, அவங்க கேட்க அந்த கேள்வி கேட்க மாட்டாரு. நீங்க சொல்ற அதே சுமந்த் ராமன் இன்னொன்னு போட்டிருக்காரு எக்ஸ்தலத்துல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதே அண்ணாமலை அவர்களை வந்து மறைமுகமா சாடுறாராமா. ஒரு கம்யூனிட்டியை ஒதுக்கிட்டு இருக்க கம்யூனிட்டி கட்சிக்கு வந்து அப்படி வந்து ஆதரவு தருந்து ஓட்டு போறாரு. இவர் எந்த கம்யூனிட்டியும் தரல. என்ன இவருக்கு பேசி பேசிதான் இந்த விக்ரமன் சொல்லிட்டு வீசி கலப்புனால இருந்தார்ல, தண்ணியே தரல. அப்படி இவர் இந்த செக்குலரிசம் பேசிதான் அவர் வந்து பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. இவர் இதே மாதிரிதான் எதையாவது இந்த மாதிரி பேச வேண்டியது. யாருக்கு அதிகாரம் அங்க? எலெக்ஷன் கமிஷன் அதிகாரம். வீடு வீடா வந்து வாக்காளர் டெஸ்ட் பண்றீங்க, செக் பண்றீங்க. அதுல என்ன ஏதுன்னு பார்க்க அவங்கள கேள்வி கேட்காம நீ 5 நிமிஷம் தான் ஆகும், 10 நிமிஷம் தான் ஆகும். இது என்ன இப்ப சூர்யா அவர்களுக்கு தான் நிக்கிடுச்சு. இப்ப சூர்யா கேட்பீங்களா? நடிகரா இருக்க உங்க பேரு இல்லையான்னு சொல்லிட்டு சூர்யா அவர்களும் தான் வந்து அவங்க மனைவி இருக்கு, என் பேர் இல்லைங்கிறாரு. அது கேட்பீங்களா? ஏன் இதோட புகழ்பெற்ற 5 ரூபா டாக்டர்னு சொல்ற மயிலாடுதுறையை சேர்ந்த அவரு பேர் இல்ல. இப்படி இருக்கிறப்ப இதுதான் இந்த மாதிரி மடைமாற்றத்துக்குன்னு அந்த ஊபிஸ்க்கு வந்து ஆள் வச்சுட்டாங்க. இதுல என்னன்னா, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்லயும் இன்னும் பல வலைதளத்திலும் சமூக வலைதளத்திலும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னாக்கா, நான் பல வருஷமா நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன், இதே பூத்ல பல எலெக்ஷன் நான் போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு போய் பார்க்கும்போது என்னுடைய பேர் வந்து எலக்ட்ரல் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையில போய் அங்க போய் பார்த்து எலக்ட்ரல் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்ல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அது எதனால பிரியங்கா திருமூர்த்தி நீங்க சொன்னதுதான். அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் பிரியங்கா திருமூர்த்தின்னு அவங்க போட்டிருக்காங்க. 28 வருஷமா என் அம்மாவும் எங்க அப்பாவும் இங்கதான் இந்த பூத்ல தான் ஓட்டு போட்டு இருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு ஏன் டெலீட் பண்ணிருக்கீங்க? இதே பிரச்சனை தான். நீங்க சொன்ன மாதிரியே இத்தனை வருஷமா அவங்க சொல்றாங்க 28 வருஷமா நாங்க போட்டுட்டு இருக்கோம். அவங்க அப்பாவும் அம்மாவும் போடுறாங்களாமா. அதே பெயர் நீக்கப்பட்டிருக்கு. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், எந்த கட்சியும் சாராதவங்க, அவங்களும் இதேதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து மிஸ்ஸிங் தான், ஹியூமன் எரர்ன்னு நினைக்கிறீங்களா? இத வந்து இப்போதைக்கு எதுவுமே வந்து என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. ஹியூமன் எரரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பேர் ஒரே சமயத்துல 1,00,000 பேர் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகுறதுக்காக அது ஒரு ஹியூமன் எரரா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அன்லெஸ் ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கட்டாயத்தின் பேரில் நீக்கப்பட்டிருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு யூகம் தான் எல்லாமே. அது வந்து நம்மளால ஏன் நான் இது வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கேள்வி கேட்டேன்னா, அண்மையில நம்ம பார்த்துருப்போம் சாணக்கியால எல்லாமே என்ன நினைப்பாங்க, எலெக்ஷன் கமிஷன்னா வந்து என்னப்பா பிஜேபி கண்ட்ரோல், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தானே இருக்கு, இப்படியா குற்றச்சாட்டு சொல்லாதீங்க அப்படின்னு. பட் இந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து சாணக்கியா யூடியூப் சேனல் பேட்டி தரப்பு சொல்லியிருப்பார். எல்லாரும் இதே நினைக்கிறாங்க, பட் இங்க யாருமே மாற்றப்படுறது கிடையாது. ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும், எஸ்பிஆ இருக்கட்டும், யாருமே மாற்றப்பட மாட்டாங்க. அவங்க அந்த பயத்திலேயே தான் அரசாங்கத்துக்கு, மாநில அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கறாங்க. தெளிவா எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருப்பாரு. அவர் கொடுக்கறதும் இப்ப நடக்கிறதும் பார்த்தா இங்க ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் தான். இதேதான் ஒரு பூத்துக்கு 70-80 பேர் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மத்திய சென்னை வேட்பாளர் திரு வினோத் கிஷன் அவர்கள் சொல்றாரு. அவர் காலைல வீடியோ போட்டது நம்ம பார்த்திருப்போம். அந்த இதை போட்டு அதே அந்த எலக்ட்ரானிக் மிஷின் ஓட்டிங் மிஷின் வச்சு ஓட்டிங் மிஷின் மாடலை வச்சுட்டு காமிச்சிட்டு கீழே வந்து அந்த அவங்களோட ஆட் இவங்க என்ன சொல்லுவாங்க, பூத்து கிட்ட இவ்வளவு இதுல வந்து பண்ணக்கூடாது, பரப்புரை பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஆனா அவங்க இதுல வந்து அந்த இதுல 2ஆம் நம்பர் தயாநிதி மாறன் வாக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து கேம்பெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்கவே கிடையாது. ஆமா, அவரு தயாநிதி மாறன் வந்து டைம்ஸ் நவ் சேனல் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பரப்புரையை அதுல பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ் வலைதளத்துல வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இது எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் எப்படி இதை அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் அண்ணாமலைஜியும் அதே மாதிரி பண்ணலாமே. அவர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வரிசை கட்டி நிக்கிறாங்க. அவரும் இந்த டாக்டிக்ஸை பண்ணலாமே. அதாவது ரூல்ஸை மதிச்சு நடக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, ரூல்ஸை பிரேக் பண்ணி போறதுக்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க. என்ன பண்ணுது? நம்ம நாட்டுல அது எப்படியும் ஆளுகிற அரசாங்கம்ங்கிற அந்த அதிகார போர்வையில நடக்குது. கோயம்புத்தூர் அதே கோயம்புத்தூர்ல நம்ம பார்த்திருப்போம். போலீஸ் காவல்துறை வந்து திமுக சேர்ந்தவங்களை வந்து தூக்கி எறிகிறத அவங்களே பொறுக்க முடியல. இப்ப அப்படிப்பட்ட காவல்துறை வந்து அவங்களாலே பொறுக்க முடியும். ஏன்டா இந்த அல்சாட்டியம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர பார்த்து தூக்கி எறிகிறாங்க. வன்முறை சம்பவம் நடக்கிற மாதிரி ஒரு குற்றவாளியை தூக்கி எறிகிற மாதிரி அடிச்சு தூக்கி எறிகிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த தேர்தல் வந்து கேள்விக்குறியா இருக்கு. உண்மையை சொல்ல போனா பிஜேபி தரப்புலதான் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மறு தேர்தல் வைங்க. இவங்க எப்படி ஓட்டிங் மிஷினை கேள்விக்குறியாக்குறாங்களோ இவங்கதான் இந்த தேர்தலை வந்து கேள்விக்குறியாக்குறாங்க. எத்தனை இடத்துல வன்முறை அரியலூர்ல விசிகா இது சொல்லி பிஜேபியோட ஐடி வந்து தாக்குதல், திண்டுக்கல்ல தாக்குதல், அரூர்ல தாக்குதல், ஆளுங்கட்சி நபர்களால பிஜேபி பேருக்கு ரத்த காயம். ஆமா, ஆமா ஓட ஓட அடிச்சு விரட்டி இருக்காங்க. அதாவது ஆனா வெளில கேட்டா அமைதியா சுமூகமாக நடக்கிற தேர்தல். எங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல சந்தேகம் எது போட்டாலும் தாமரைக்கு போகுது. அப்ப தாமரைக்கு போனா 2019லயே போட்டிருக்க மாட்டாங்களா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு வேஸ்ட் பண்ணணும்? ஒரு தொகுதி கூட வராம இருக்குன்னு அவங்க இருப்பாங்க. அப்புறம் எப்படி 2021ல வந்து திமுக ஜெயித்தேன்னு தெரியல. எல்லா ஓட்டும் அப்போ எல்லாமே மேனிபுலேட் பண்ணி 100% எல்லாத்தையுமே அடிக்கலாமே. இந்த கதை இந்த இவிஎம் வந்து 2014ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு சப்ஸ்டான்ஷியல் ப்ரூஃப் வந்து யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டாலும் போயிட்டு எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. வெளியிலே நின்றுட்டு நம்ம வடிவேலு ஜோக்ல வர மாதிரி தான், வாடா வாடா என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்ற மாதிரி தான் வெளியிலே நின்றுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவிஎம் ஹேக் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். சரி, எலெக்ஷன் கமிஷன் கூப்பிடுறாங்க. 2 தடவை கூப்பிட்டாங்க. அவங்க வாங்க, நாங்க டெமான்ஸ்ட்ரேஷன், நாங்க யூனிட் எல்லாம் வைக்கிறோம், நீங்க வந்து காட்டுங்க அப்படின்றாங்க. பண்ண மாட்டேன்றாங்க. ஆனா அரசியல் முழுக்க 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 இதுல அரசியல். ஆனா இதுல எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்ப டிஎம்கே ஐடிவில இருந்து எல்லாருமே அடுத்த போஸ்ட் ஒண்ணு போட்டுருக்காங்க. இந்த நோட்டா கட்சி தானே சொல்றீங்க, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? கண்டிக்கவே வேணாமே. நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு எதிரி அதிமுக மட்டும்தான். எங்கேயுமே அதை எதிர்த்து போடவும் இல்ல. அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. பங்காளி கட்சிகள் நீட்டா செட்டில் பண்ணிட்டாங்க போல. முடிக்கிறோம். எங்க பார்த்தாலும் பிஜேபி பத்தி தான் தாக்குதல். நோட்டா கட்சிக்கு எதுக்கு இவ்வளவு பதறாங்கன்னு எனக்கு தெரியுமா? ஆமா, ஏன் பதறணும்? ஆமா, 3%ன்றாங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க பொறுத்து 3% தானே சொல்றீங்க. நீங்க வந்து ரிப்பீட்டடா வந்து சொல்ற கதை என்ன? 3% தான் ஓட் ஷேர், 3% தான் ஓட் ஷேர். இல்ல என்னன்னாக்கா, இந்த 3% வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணாரு அண்ணாமலை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 2-3 மாசத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ எல்லாம் எடுத்து பாருங்க. நம்ம மூத்த பத்திரிகையாளர்லாம் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பாருங்க, அவங்க எல்லாம் பயங்கர நக்கலா தெனாவட்டா வந்து பேசியிருப்பாங்க. அடிச்சு சொல்றேன், 1% 2% மேல ஓட் ஷேர் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நரேட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 20% ஓட் ஷேர் வரும், ஆனா சீட் வராது அப்படின்றதா மாறி இருக்கு. இப்போ இவங்க சீட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னாக்க அதுக்கப்புறம் அந்த நரேட்டிவ் எப்படி மாத்துவாங்கன்றது தெரியல. இல்லைங்க, 96லயே வந்துட்டாங்க அவங்க. இப்போ ஒன்னும் புதுசா வரல. வச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும். இந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்றவங்க வந்து பதில் சூப்பரா வச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து இவிஎம் இன்னும் வந்து கேள்விக்குறி ஆக்குவாங்க. இப்ப சீட்டு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது இவிஎம் மேல போயிடுவாங்க. என்ன இதே கேரளாலயோ மத்த இடத்துலயோ வந்து தோத்துருச்சுன்னா அங்க வந்து இவிஎம் பத்தி பிரச்சனை கிடையாது. போனதும் நீங்க ஜெயிச்சீங்க, உள்ளாட்சியில ஜெயிச்சீங்களான்னு கேட்டா அது வேற இவிஎம், இது வேற இவிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை விட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கும் இல்ல, இப்பயுமே ஒரு கதை கொஞ்சம் அப்படி லைட்டா ரெடி பண்ணிட்டாங்க. அதான் இப்போ இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சு. உங்களுக்கு கவுண்டிங் வந்து ஜூன் 4ஆம் தேதி தானே. ஸோ அதனால இத்தனை நாள் கேப் இருக்கு. நடுவில் இவிஎம் மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புது கதையை கிளப்பி விடுவாங்க. அதனால இவங்க தோல்விக்கு வந்து புது புது காரணங்களை கண்டுபிடிச்சிட்டே போக வேண்டியதுதான். வேற என்ன சொல்றது? ஆனா இன்னும் முக்கியமா நான் இதுல நம்ம பார்க்க வேண்டியது, இது மாதிரி பிரச்சனை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வாக்காளர் பெயர் நீக்கம், இந்த குளறுபடி இருந்தாலும் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நிறைய இடத்துல வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இவங்க அப்படியே மாறு தட்டிப்பாங்களே, நாங்க தான் சமூக நீதியை காக்க போறோம், நாங்க இல்லைன்னா இங்க இவங்க எல்லாம் ஏபிசிக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்றது. சமூக நீதிக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி வேங்கவேல் மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அதே இவங்க தேர்தல் நான் பார்த்தேன். அந்த வாக்குச்சாவடியில ஒரு 3 கான்ஸ்டபிள் மட்டும் உட்கார்ந்துருக்காங்க, வேற யாருமே இல்ல.
வரவே இல்லை. 532 பேர் உள்ள அந்த ஊராட்சியில வெறும் 11 பேர் தான் போட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, முடியிறப்ப கூட பாக்குறப்ப பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, எப்பயாவது கூட்டு வந்துரும் சொல்லிட்டு அங்க இருக்க அதிகாரிகள் சொல்றாங்க. பட் இது ஒரு பெரிய சவுக்கடி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் இவங்களோட வாக்குறுதியில பெரிய விஷயமா இருந்தது. அதை நீங்க விட மாட்டான் அப்படின்னு அந்த மக்களை புறக்கணிக்கிறாங்க. ஏகப்பட்ட இடம்னா கிருஷ்ணகிரி, அதே மாதிரி தூத்துக்குடியில அமைச்சர் நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அங்கேயும் இதே மாதிரி புறக்கணிக்கிறதுக்கு சமாதானத்துக்கு அவங்க அமைச்சர் வந்த தாரையே விரட்டி அடிச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு நீங்க எதுக்குமே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அந்த புறக்கணிப்புங்கிறது இது ஆளுங்கட்சிக்கு நான் ஒரு தோல்வியா தான் பாக்குறேன். ஆனா இது என்னன்னாக்க இப்ப ஏற்பட்ட ஒரு சில நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற செய்தி எல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பிக்கப் பண்ணி அதை பெருசா விவாதம் பண்ணதே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுவும் ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி அதை போட்டுட்டு கடந்து போயிடுவாங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. அதாவது ஒரு பொதுஜனம் வந்து ஒரு தேர்தலில் புறக்கணிக்கிறாங்க, அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கிறாங்கன்னாக்க அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எவ்வளவு சீரியஸான விஷயம். அதை நம்ம கவரேஜ் கொடுத்து நாம அங்க போய் அந்த ஸ்டோரி என்னன்றதை கவர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் யாருக்குமே கிடையாது. இவங்க இங்க உட்காந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்தாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் வரல அப்படின்றத மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ரூட் காஸ் என்ன, வேற இங்க ஏதாவது வேற மாதிரி நடக்கும் பிரச்சனை, பாஜக இங்க ஏதாவது பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணுல எண்ணெயை ஊத்தி பார்த்துட்டு இருந்தது வேற. பட் நடக்கிறது வேறனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. பட் இந்த நீங்க சொல்ற மாதிரி சமூக வலைதளம் இருக்கனால இவ்வளவு பிரச்சனைகள் வந்து வெளியில தெரிய வந்தது. இத்தனை இடத்துல புறக்கணிப்பா இருக்கட்டும், இத்தனை இடத்துல பிரச்சனை. அமைச்சரோட கான்ஸ்டியூன்சி, மத்திய அமைச்சர் ஒரு கான்ஸ்டியூன்சி ஒரு பார்ட்டிக்கு ஓட்டே வேற ஏதாவது மாத்தி போட்டதா போட்டு அமைச்சரை நேர்ல போயிட்டாரு எல்முருகன் அவர்கள் நீலகிரியில. அந்த அம்மா வேற ஒண்ணு சொல்ல, இந்த அம்மா வேற ஒண்ணு போட அமைச்சர் நேர்ல போயிட்டாரு. இதே வேற இதே வந்து நடந்துருக்கட்டும், இதே திமுக இதுல வந்து பிஜேபி இப்படி நடந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு இதை கொண்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு டிபேட்டே அப்படிதான் இருக்கும். இவிஎம்மும் கேள்விக்குறி, அந்த பட்டனும் கேள்விக்குறி போய் இப்படியும் அதிகார துஷ்டம் சொல்லிட்டு டிபேட்டே வேற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த இவிஎம்க்கு தான் நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த காசர்கோட்ல அந்த டெஸ்டிங் பண்ணதுக்கு. அந்த போலி செய்தியை எல்லா மீடியாவும் சேர்ந்து போட்டி போட்டுட்டு பரப்பினாங்க. அந்த போலி செய்தியை ஒரு பட்டன் அமைக்கினாங்க 2 விவி பேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து நம்ம நார்த் சென்னையில அப்படிதான் டிலே ஆயிருக்கும் போல. ஓட்டு போட்டு விவி பேட் காமிக்கிறதுக்கு டிலே ஆயிருக்கு. அதுல பிரச்சனை ஆயிருக்கு. ஏடிஎம்கே பங்காளி கட்சி 2 பேருமே உண்ணாவிரதம் இருந்துட்டாங்க. இல்ல எங்க போட்டா தாமரை பட்டன் இருக்கா, தாமரையே வருதுன்னு. அப்புறமா அவர் அந்த அதிகாரி வந்து இல்லைங்க டிலே ஆகி வருது, மத்தபடி ஒண்ணு இல்லை சொல்லிட்டு திருப்பி காமிச்சிட்டாங்க. பட் அதுல வந்து நம்ம உன்னிப்பா காமிக்கணும், முன்னாடி போட்ட எல்லாருமே தாமரை தான் போட்டிருக்கான் அப்படின்னு. அந்த பீப் சவுண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது. நானும் பார்த்தேன். நானும் ஓட்டு போட்டப்போ கொஞ்ச நேரம் நின்று அது விவிபேட்டை காமிச்சது, எந்த இதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சது. அதுக்கப்புறம் பீப் சவுண்ட் வர்றது கொஞ்சம் நேரம் ஆச்சு. அது அவங்க நிக்க சொல்றாங்க, வர வரையுமே நில்லுங்க, பீப் சவுண்ட் வந்தோம்னா நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பங்காளி கட்சிகளுக்கு என்னன்னு முடியல, நினைச்சு பார்க்கல. சரி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பங்காளி கட்சிகளுக்கு வந்து மன குமுறல். அடடா என்னடா இப்ப ஓட்டு போடுது மாறிடுமோ அப்படின்னு. ஆமா, கோயம்புத்தூர்ல பார்த்தாக்க நிறைய இடத்துல வந்து அதிமுக பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து யாருமே வரல போல் இருக்கு. நிறைய காலியான சேர்கள், காலியான ஷாமியானாலாம் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. தெரியல இதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்றத எலெக்ஷன் ரிசல்ட் வரப்ப அன்னைக்கு ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மள போட்டு அடிக்கிறதுக்கு. என்ன கிரவுண்ட் லெவல்ல நான் பேசி பார்த்த வரைக்கும் பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் தாமரை, அதுதான் எனக்கு தோணுது. அதாவது அக்கம் பக்கத்துல பேசின வரைக்கும், விசாரிச்ச வரைக்கும், அவங்கள்ட்ட எல்லாம் பேசி பார்த்தப்போ அவங்க வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க என்கிட்ட, இந்த மாதிரி தாமரைக்கு தான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கூட்டணி கட்சிகளுடைய சிம்பிள் தெரியாம நிறைய பேர் திண்டாடிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு விஷயம். சைக்கிள் சின்னம் தான் மெயினா வந்து கொஞ்சம் பிரச்சனையானது. ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல நம்மளுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தது எங்க தாமரைன்னு தேடிட்டு 14வது இடம் கிட்டத்தட்ட கடைசி இடம் நினைக்கிறேன். ஸ்ரீபெரும்புத்தூர்ல 14வது இடம். தாமரை 2 மீட்டிங் வரலங்க. ஆமா, சைக்கிள் சின்னம் காணோன்றாங்க. இந்த மாதிரி சின்னத்தை காணோம்னு சொல்லிட்டு காலையில இருந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது என்ன மாதிரி விஷயம்ன்றது நமக்கு தெரியல. அதை பத்தியும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றதால ஒரு சில குளறுபடிகள் இருக்கதான் செய்யும்னு நினைக்கிறேன். போக போக கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த இதுல ஏற்பட்ட குளறுபடிகளை எப்படி சரி பண்ண போறாங்க? ஏன்னா இது ரிசல்ட்டை பாதிக்கும் இல்லைங்களா?
அதனால வந்து இந்த உண்மை. காணாம போன ஓட்டர்ஸ், இந்த காணாம போன சிம்பல் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. ரீபோலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு சில தொகுதியில. அதனால வந்து ஆஹ், பொறுத்திருந்து நாம பார்க்கணும் இது எப்படி போக கண்டிப்பா. போகுதுன்றது. ஏன்னா 1,00,000 வாக்காளர்கள் பேர் நீக்கம்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே ஆகணும் அது. அதனால எப்படி ஆக்ஷன் எடுக்க போறாங்க? பிஜேபி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் பண்ணா அது எப்படி கொண்டு போவாங்க என்னன்றத இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ரீபோலிங் நடக்குமா? நடந்தாலும் எப்போ நடக்கும்? அப்படிப்பட்ட கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4ஆம் தேதி எல்லாருக்கும் இந்த எலெக்ஷன் திருவிழாவுடைய கடைசி கட்டத்துக்கு வரும். அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இன்னும் மற்ற ஸ்டேட்லலாம் வந்து போலிங் நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம். ஃபேஸ் பை ஃபேஸ் அப்படியே ஒவ்வொன்றா முடிய ஜனங்களுக்கும் தெரியும் எப்படி என்ன நடக்குதுன்றது. கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டேட்டா கவர் பண்ணி முடிய நாம பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி அவர் சொல்ற மாதிரி இத்தனை இந்த பூத்துல வந்து ரீஎலெக்ஷன் கேட்டிருக்காரு. அதான் அப்சர்வர்ட்ட ஆர்வட்டெல்லாம் நான் சொன்னதாகவும் சொல்றாரு. பொறுத்து இந்த பார்ப்போம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் நேர்மையா எடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறது. ஜூன் 4ஆம் தேதி மக்களோட வாக்குகள் எப்படி இருக்குங்கிறதும் நமக்கு வெளிச்சத்துக்கு வந்துடும். இவ்வளவு நேரம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தளத்துக்கு வந்து உங்க நேரத்தை பயன்படுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.